என்னன்னு தெரியல, எதனாலயும்னு தெரியல. 2 மாசமாச்சு சாமி டெம்பிள் கிளீன் பண்ணியே, ஒரு வழியா அன்னைக்கு கிளீன் பண்ணலான்னு வந்து பார்த்தா, செம்ம அழுக்கா இருந்தது. சித்திரை 1 கூட பீரியட்ஸ்னால கிளீன் பண்ண முடியாம போயிடுச்சு. மென்டலி வந்து என்ன நானே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா கிளீன் பண்ணதுக்கு கண்டிப்பா 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஸோ டக்கு டக்குன்னு சாமி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, காஞ்சு போன பூவெல்லாம் எடுத்துட்டு, ட்ரை வேஸ்ட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா தொடச்சு எடுத்துட்டு, பூஜை சாமான் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இந்த முறை சில்வர் பூஜை சாமான் கிளீன் பண்ணுறதுக்காக இந்த ரூபேரி ப்ராடக்ட் தான் வந்து பித்தாம்பரி இது ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். நல்லா எஃபெக்டிவாக தான் க்ளீன் ஆகுது. இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஸ்பாஞ்சில் வந்து தொடச்சி வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது துடைக்கும் போது பேட் ஸ்மெல் வரும்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக பயங்கரமான பேட் ஸ்மெல்லாக இருந்தது. பட் எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணுது. துணி மேலே ட்ரெஸ் மேலே பட்டதுன்னே ட்ரெஸ் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஹெவி கெமிக்கலாக இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுட்டு தான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்ற பூஜை சாமான்லாம் பித்தாம்பரி பவுடர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு டெம்பிள் ஃபுல்லாக வந்து பச்சை கற்பூரம் போட்டு தண்ணியில் அதில் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது முன்னெல்லாம். எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில் சம்மந்தப்பட்ட சாமியோ சாமி ஃபோட்டோவோ விக்கிரகமோ எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். பட் இப்போல்லாம் வாங்குறது விட்டுட்டேன். ஏன்னா நிறைய வாங்கி வச்சாலும் மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். அது மெயின்டைன் பண்ண முடியலனாலும் நமக்கு ஒரு கில்ட்டியாக இருக்கும். அதனால் கம்மியாக இருக்கிறவருக்கு மனநிறைவாக இருக்கும். இந்த சாமி ஃபோட்டோ தான் வந்து நான் கேரளா விலாகில் சொல்லியிருப்பேன், பூர்ணத்ரீஷான்னு சொல்லிட்டு. அந்த சாமியோட ஃபோட்டோ தான் இது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அமேசானில் தான் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கு அப்புறமா தான் பார்க்குறதுக்கும் வந்து அவ்வளோ மன நிறைவாகவும் மனசு வந்து சாந்தியாகவும் இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த vlogல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.